காலையில எழுந்துச்சு வரும்போதே சார் வந்து வேலையா வந்து தலையில முக்காடு போட்டுட்டு கார்டனிங் தான் பண்ணிட்டு இருந்தான். கிளீன் பண்ணிட்டு இருக்கானாம்மா. நமக்கு இருக்க அலர்ஜி பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா கோபின்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டேன். வந்ததும் எனக்கு வந்து மேட் கிளீனிங், அதுக்கப்புறம் பெட்ஷீட் வாஷிங் எல்லா வேலையுமே இருந்துச்சு. மேட்டெல்லாம் ஊற வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் தான் டீக்ளட்டரிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்ரி சண்டே வந்து கொஞ்சமாவது டீக்ளட்டர் பண்ணணும். நான் ஒரு 10 டேஸ் பக்கம் வீட்டில் இல்லையா, அதனால் எதுவுமே பண்ணல. சரி, இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. சித்துவோட பழைய பேக் இது யூஸ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. லஞ்ச் பேக்கு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டான். சரி, வீட்டில் என்னென்னலாம் யூஸ் இல்லாமல் இருக்கோ சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ஒதுக்கியாச்சு. நோட் புக் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன், எதெல்லாம் பேப்பர் இருக்குது அதெல்லாம் எழுதுவானாமா, அதெல்லாமே வச்சுட்டேன். மீதி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணது எல்லாமே ஒதுக்கி வச்சாச்சு. இதை நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோன்னா மண்டே மார்னிங் வந்து குப்பை எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம். ஒரு சின்னதாக எந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூட நாங்கள் விடலை. டாய்ஸுமே அவன் வந்து டீக்ளட்டர் பண்ணி வச்சிருந்தான். என்னோடய பையன், நானே இப்போ தான் பார்த்தேன், டோரிமோனை தூக்கி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பையனுக்கு சேராத யூனிஃபார்ம், சாக்ஸ், இன்னர்வியர் எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கும்போது வீட்டில் வந்து அடுக்கி வைக்க இடமும் இருக்கும் இல்லையா, அதனால் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.